நிச்சயமாய் அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. இங்கே சொல்லப்படுகிற எல்லா மகிமையான அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மேலும் வந்து பலிக்கும் என்பது தேவ வார்த்தை. என்றும் எப்பொழுதும் மாறாத தேவ வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள், உபாகமம் 28 இன்னும் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இது ஏதோ ஒப்புக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. இது ஏதோ உங்களை சமாதானப்படுத்துவதற்கு அல்லது உங்களுக்கு ஏதோ கண்மூடித்தனமாக வார்த்தைகளை பேசும் வண்ணமாய் கர்த்தர் பேசவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள், அவைகளை அவர் வாயினால் சொல்லுகிறவை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் செவி கொடுத்தீர்களே ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒருவேளை இன்று நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் போல் காணப்படலாம். ஒருவேளை இன்று நீங்கள் சின்னவராய் சிறியவராய் காணப்படலாம். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஒருவேளை குப்பையில் கிடப்பது போலவும் ஒருவேளை புழுதியிலும் சாம்பலிலும் கிடப்பது போலவும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை அப்படியாய் பார்ப்போருக்கு ஒரு ஏளனமாக, பார்ப்போருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் இன்று கேள்விக்குறியாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் ஆச்சரியக்குறியாய் மாற்றுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கேள்விக்குறியை போல் நின்று கொண்டிருக்கிறீர்களோ? ஐயோ, உங்கள் பிள்ளைகள், உங்கள் மகன் என்னாவான், உங்கள் குடும்பம் என்னாகும், நாளை உங்கள் குடும்பம் நிர்மூலமாய் போய்விடும், நீங்கள் வாழவே முடியாது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒப்பேறவே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கவே முடியாது என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்று அநேகருக்கு உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியை போல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாளிலே அது ஆச்சரியக்குறியாய் மாறும். இந்த வளைவுகள் சுழிவுகள் எல்லாம் கர்த்தர் நிறுத்துவார். ஆச்சரியக்குறியாய் அநேகருக்கு ஆச்சரியமான அற்புதமான அடையாளமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் கர்ப்பத்தின் கனியும் உங்கள் நிலத்தின் கனியும் உங்கள் மாடுகளின் பெருக்கமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கூடையும் மாப்பு செய்கிற உங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வருகையில் மாத்திரமல்ல, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கு அநேகமாயிருக்கலாம் துன்பங்கள், அநேகமாயிரமாயிருக்கலாம். ஆனாலும் பயப்படாதிருங்கள், ஆனாலும் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களை உயர்த்துகிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களை எதிர்க்கிறவன், அழிக்க துடிக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களோட இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அது உங்கள் காலத்திலே அப்படியாய் நடக்கும். அப்பொழுது கர்த்தர் இந்த மாற்றங்களை, மகிமைகளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள்.